Zerodha is another example of funding இல்லாமல் ஸ்கேல் பண்ண இன்னைக்கு இருக்க கம்பெனி இந்தியாவில். ஸோ நாட் ஆல் சக்சீட், மணி ஹைட்ஸ் ப்ராப்ளம்ஸ். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்ன, நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துட்டோம், ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரி பார்க்கலாமா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் 10th 11th 12th கடந்து தான் இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃபெயிலியரை. பைஜூஸ் ஞாபகம் இருக்கா? They raised more money than Google or Facebook ever did. Google or Facebook or they raised more money and they failed because they were never selling anything valuable. ஒரு ஹார்ட் டிரைவ் வித்துட்டு இருந்தாங்க, ஒரு பென் டிரைவ் தான் வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் தே ஹிட் அண்ட் தே அது பணத்தை வச்சு எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிடலாம் நினச்சாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கினாங்க, பிஆர் பண்ணாங்க, பணம் இருந்துகிட்டே இருக்கு, பணம் ரைஸ் பண்ணிட்டே இருக்கலாம், பெர்பச்சுவலாக பணம் ரைஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் not everybody is stupid all the time. People started noticing, they pulled the plug. They never built any valuable product. Right? So Byju's is an example of failure with funding. So growth needs control. Discipline is critical. பணம் ரைஸ் பண்ண திரும்ப அதை சொல்லுங்கள், பணம் ரைஸ் பண்ணுறோம் பண்ணலைங்கிறது முக்கியம் இல்லை. When you touch other people's money, you have to be responsible. It is not your money. It is other people's money. So you have to be responsible. WeWork is another example. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கே நான் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணுவேன். விவேக் மாதிரி பண்ணி இன்டர்நெட் வாங்கி போட்டு, ஏசி வாங்கி போட்டு, கரண்ட் பில் கட்டி ஆரம்பிக்கிறதுக்கே ஐ நீட் ஃபியூ க்ரோர்ஸ், few hundred crores. அவ்வளோ கேபிட்டல் இன்டென்சிவாக இருக்கிற பிஸ்னஸ் how can it turn profitable very quickly? It cannot. So it was a wrong business model chasing funding. நான் சொன்ன மாதிரி ஆபெக்ஸ்னா ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மாதம் சம்பளம் கொடுக்குறது, கரண்ட் பில் கட்டுறது, இந்த மாதிரி அப்பப்போ மாதம் பண்ணுற செலவு வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாருமே ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ். AML, very good, interesting, mechatronics. So okay, from across a wider spectrum. So இங்கே வந்ததுக்கு காரணம், ஆர் யூ ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் பண்ணணும் வந்திருக்கீங்க. How many of you really want to be entrepreneurs? தப்பு இல்லை, எனக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் வேணா சார்ங்கிறது தப்பெல்லாம் இல்லை. பட் ஆண்டர்பிரினர்ஷிப் யார் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, வெரி குட். ஸோ ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கிறவங்க வெரி குட். ஆகணும்னு நினைக்கிறவங்களும் ஏன் ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது ஒரு ஸ்கில்லாக கற்றுக்கணும்னா, நீங்கள் ஐஓடி ஒரு என்ன சொல்கிறது, ஆஸ் அ ஸ்கில், நாட் ஜஸ்ட் அஸ் நாலேஜ், பட் ஒரு ஸ்கில்லாக ஏன் கற்றுக்கணும்னா, ஏடிஎஸ் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும். டுடே ஏஐ இஸ் டேக்கிங் ஓவர் எவ்ரிவேர். எல்லாரும் ஏஐனால ஜாப் கட்ஸ் வருது, அது வருது, இது வருதுங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எவ்வளோ ஜாப் கட்ஸ் வரும், அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. பட் ஒன் திங் இஸ் வெரி ஷுர், கம்பெனிஸ் ஹைரிங் டுடே ஆர் நாட் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் சம்படி டு சிட் ஆன் த டெஸ்க் அண்ட் டூ வாட் தே ஆர் டோல்ட் டு டூ. இன்னைக்கு உங்களை ஹையர் பண்ணி நான் உனக்கு டெய்லி டாஸ்க் கொடுக்குறப்ப இந்த டாஸ்க்கை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, நீங்கள் யாரும் ரெடியாக இல்லை. பீப்புள் வாண்ட் இன்ட்ராப்ரனர்ஸ். Companies want entrepreneurs. They want people, self-movers. எடுத்து வேலையோ பொறுப்போ எடுத்து அவங்களா பண்ணணும்னு நினைக்கிறவங்கள தான் வந்து கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் டு ஹையர். அண்ட் என்டர்பிரினர்ஷிப் இஸ் சேம் அஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். நம்மளோட சொந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்தவங்க கம்பெனியில் நம்ம போய் ஒரு பொறுப்பு எடுத்து ஒரு மேனேஜருங்கிறது ஒரு டைட்டில் தான். பட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம அந்த பிஸ்னஸை எவ்ரிடே ஹவு டு வி மூவ் இட் ஃபார்வர்ட் அப்படின்னு கொண்டு வரதான் வந்து கான்செப்ட். அதை யார் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ பீப்புள் ஆர் லுக்கிங் டு ரெக்ரூட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ தட் இஸ் வை ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது கற்றுக்கிறது தப்பில்லை. இப்போ நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி என்னென்ன பிரின்சிபிள்ஸுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பில்லை. தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தோணும், என்னடா வாழ்க்கை இது, இதே டெஸ்கில் இதே ஆஃபீஸில் ஓட்டிகிட்டு இருக்கோம் 5 வருஷம், இதே பேப்பர் புஷிங் ஜாப்ல இருக்கோம், நம்ம ஏதாவது இறங்கி பண்ணணும்னு நினைக்கும் போது இன்னைக்கு கற்றுக்கிறது இட் வில் கம் பேக் டு. அன்னைக்கு போய் நமக்கு எதுவுமே தெரியலையே, ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்னன்னே தெரியலையே, புதுசாக ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிறது, ஆல் திஸ் வில் கம் பேக் டு யூ, ரைட்? ஸோ எஸ், entrepreneurs are needed as well as people intrapreneurs. பட் ஐடியா வச்சுருக்கேன், எனக்கு யாராவது ஃபண்டிங் கொடுப்பாங்களா, நான் ஏதாவது கிராண்ட் எடுக்க முடியுமா, ஐடியாங்கிறத தாண்டி how do we get into execution to make money and then get funding? This is what we are doing. Funding வாங்குறது சக்ஸஸே கிடையாது. Funding is getting funding is an obligation because it is ஓடிபின்னு சொல்லுவோம், அதர் பீப்புள்ஸ் மணி. இட் இஸ் நாட் யுவர் மணி. உங்கள் அப்பா அம்மா பணம் கிடையாது. அப்பா அம்மா பணமே அதர் பீப்புள்ஸ் மணி தான். நம்ம பேக்கெட்லேருந்து போட்டால் நம்ம யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. பட் அடுத்தவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கினா நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகும். பேங்க் லோன் மாதிரி தான். பேங்க் லோனை திருப்பி கட்டாட்டி என்ன பண்ணுவாங்க,
வந்து கேட்பாங்க. சேம் திங் இஸ் அபவுட் ஃபண்டிங். ஸோ நீ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், அடுத்தவன் ஃபண்டு கொடுப்பான், அடுத்தவங்க இன்னும் வெளியிருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மறந்துடுங்க. அண்ட் இன்வெஸ்டர்ஸ் will also have expectations on you. அதனுடைய பேட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பின்னாடி போக போக பார்க்கும். நாட் எவ்ரி இன்வெஸ்டர் வில் கம் அண்ட் சே பணத்தை கொடுத்துட்டு நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ரைட்? பிகாஸ் ஏன் அந்த இன்வெஸ்டர் உங்களுக்கு ஏன் வந்து பணம் கொடுக்கும்? அவரே அந்த பிசினஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா கொடுத்துட்டு நீ பிசினஸ் பண்ணுப்பான்னு அவர் ஏன் சொல்லணும்? அவரே அந்த பிசினஸ் பண்ணலாம். பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் டைம். They are doing multiple other business. They think if they invest in you, that business will grow. And when it is not growing, they will come back to you. வந்து ஏன் வளரல, ஏன் காசு கொடுத்தல, என்ன பண்ணு, they lost. Funding is a responsibility. நான் சொல்றேன், you have to show outcomes. Without outcomes, காசு வாங்கிட்டேன் சக்சஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் நான் வந்து லாஸ்ட் டைம் உங்க காலேஜுக்கு வந்து 3 years ஆச்சு. 3 years வரும்போது there was a startup. அந்த ஸ்டார்ட் பேர் சொல்ல வரும்ல, ஒரு பெரிய அவர் வந்து $1 million ரைஸ் பண்ணலாம் வந்து பேசினாரு. பேசிட்டு இங்க இல்ல வெளியே சோசியல் மீடியா ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருந்தாரு. 6 மாசம் அவரை வந்து டெய்லி ஏதோ ஒரு காலேஜ்ல போய் பேசிட்டு மட்டும்தான் இருந்தாரு. டெய்லி ஏதோ ஒரு மேடல பேசுவாரு, டெய்லி ஏதோ ஒரு போஸ்ட் போடுவாங்க, பிஆர் போஸ்ட் போடுவாங்க. 6 மாசம் கழிச்சு பார்த்தா ஆளே காணும். இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்கறாங்க, அந்த பையனை பார்த்தியா, அவன் எங்கானா, அவன் எங்க இருக்கான், ஆளே தெரியும். நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்து அமேசான் தெரியும், இன்னைக்கு அமேசான் பிளிப்கார்ட்லாம் தெரியும்ல. Take any e-commerce business.